மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில மாமிசத்தில் வெளிப்பட்ட பொழுது அநேக அற்புதங்களை செய்தார். அவ்விதமாக அவர் செய்த ஒரு அற்புதத்தை தான் இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம். இயேசு அவர் ஒரு இடத்துக்கு போகையில அங்கே அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ஒரு குருடனான ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மனுஷன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதாவது சும்மா இருக்கிறவங்களை என்ன சொன்னாலும் சும்மா தான் இருப்பாங்க. அதே மாதிரி சில கடினமாய் வேலை செய்கிற ஆட்கள் இங்கே நம்ம சபையில இருக்கு. சில வயசானா கூட தொடர்ந்து வேலை செய்து கூட சும்மா இருங்க, வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். அதே மாதிரிதான் இயேசு சும்மா அவர் அநேக அற்புதங்களை செய்கிற அவரை பார்த்து ஒரு குருடனை பிடிச்சி இவன் செஞ்ச பாவனை அவர் சும்மா விட்டுட்டு போவாரா? சும்மா விட்டுட்டு போவாரா? குருடனை பிடிச்சு அவனோட குருடனை கொண்டு போய் அவர் இடத்துல நிறுத்திட்டு அவங்க கேட்கிறாங்க, தேவாலயத்தை விட்டு அவர் போறான். அப்புறம் போகையில தேவாலயத்தை விட்டு அவர் போகிறாரு. போகும்போது ஒரு குருடனை, ஏன்னா அங்க தேவாலயத்து வாசல் அநேக குருடர்கள் உட்கார்ந்து பிச்சை கேட்கறத நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல வாசிக்கலாம். அப்படியாக இது ஒரு மனிதனா இருக்கலாம். அவனை பார்த்து இவன் செஞ்ச பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லி சீசர்கள் என்ன செய்யறாங்க, அவரிடத்துல விசாரிக்கிறாங்க. இன்னைக்கும் கவுனிங்க, அதாவது நமக்கு வருகிற பல பிரச்சனைகளுக்கு நம்ம காரணங்களை விசாரித்து பார்க்கிறோம், காரணங்களை ஆராய விரும்புகிறோம். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணங்களை, ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதுக்கு பல காரணங்களை கண்டிப்பா நம்ம மனசுல வச்சிருப்போம். பல காரணங்களை என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் கரெக்டானா நமக்கே தெரியாது. ஒரு விபரீதம் நடக்கு, ஒரு விபத்து நடக்கு, ஒரு ஆபத்து நடக்கு, என்ன சரீரத்துல ஒரு பலவி நடக்கு. வியாதினா வியாதி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்பொழுது உஷ்ண நேரத்துல உஷ்ணத்தினாலே பல வியாதி வருகிறது. பல உஷ்ணத்தினாலே ஜனங்கள் பல விதங்களிலே பாதிக்கப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். விபிஎஸ்ல அதுக்காக நல்ல ஜோம் பண்ணும். கர்த்தர் எனக்கும் நல்ல சுகத்தை தந்தார், அதே போல நடத்துகிற எல்லா ஆசிரியர்களுக்கும் நல்ல சுகத்தை தந்தார். பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சில பிள்ளைகள் ஜுரம் மற்றும் பாதிப்பினால வர முடியாது இருந்தாங்க. மற்றபடி பிள்ளைகளுக்கு பாதிப்பு வராதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, பல காரணங்கள் இருக்கிறது, வியாதிக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம ஒரு காரியத்தை, ஒரு வியாதி, ஒரு பிரச்சனைக்கு நம்ம சொல்லுகிற காரணங்கள் கரெக்ட் தானா, சரிதானா? ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு அசம்பாவிதம் நடக்கு, என்ன உடனே அதுக்கு நம்ம அந்த அசம்பாவிதத்திற்கு உடனே ஒரு காரியத்தை நம்ம சொல்லுவோம், இதனாலதான் நடந்துச்சு, நீ ஜெபம் பண்ணல அதனாலதான் விபத்து நடந்துச்சு, நீ சர்ச்சைக்கு வரல அதனாலதான் உனக்கு விபத்து நடந்துச்சு. நான் சொல்றேன், நீங்க சர்ச்சுக்கு வரலன்னாலும் ஆண்டவர் உங்களை அடிக்கிறவர் கிடையாது. நான் சொல்றேன், அதனால தைரியமா வராம இருந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன்.
வரலன்னா தான் அடிக்க மாட்டாரு. அப்போ அடிக்கு பயந்து சர்ச்சைக்கு வரீங்களா? அடிக்கு பயந்துதான். சில நேரம் நம்ம ஜெபம் பண்றது எதுக்கு தெரியுமா? ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஜெபம் பண்ணுவோம், அப்படித்தானே? ஜெபம் பண்றதே அதுக்குத்தான். ஆண்டுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து ஆண்டுடைய சொல்ல வார்த்தையின்படி ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது இல்ல வெளியில போகும்போது அவசர அவசரமா 2 வார்த்தை, ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கோங்க, நல்ல சுகத்தை தாங்க. ஆண்டவரை தேடாம போன ஏதாவது ஆபத்து வந்துருமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நான் சொல்ல. அப்படி உங்களை அடிக்க நினைச்சாருன்னா யாருமே இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வராதனால உங்களை எல்லாம் ஆண்டவர் அடிச்சிருக்குன்னா எத்தனையோ பேர் வராம இருக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாம் பரலோகம் போயிருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கிறாரா? அப்படி செய்கிறவர் கிடையாது. நமக்கு இருக்கிற வாஞ்சை, நம்ம வாஞ்சினால, நம்ம தேவனை தேடணுங்கிற அந்த வாஞ்சினால, அந்த உணர்வுனால வரணுமே தவிர பயந்து ஆண்டவரை தேடி வருகிறது, பயந்து ஜெபம் பண்றது. இந்த அமாவாசை ஜெபம் இருக்கு, இது வைக்கிறதுனுடைய முழு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த அமாவாசையெல்லாம் எதுக்கு வருது தெரியுமா? அமாவாசைக்கு பயந்துதான் வருது. ஆல்நைட் பிரேயர்னு வச்சிருக்கிறாங்க. இந்த ஆல்நைட் பிரேயர் வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? எதற்காக ஆல்நைட் பிரேயர்? ஆல்நைட் பிரேயரு, நைட் பிரேயர்லாம் எதுக்காக சொல்லுங்க? இரவெல்லாம் விழித்து தேசத்துக்காக ஜெபிக்கணுங்கிறது தான் ஆல்நைட் பிரேயர் ஆரம்பிக்கப்படும். ஆனா அந்த ஆல்நைட் பிரேயர்ல பெரும்பாலும் வியாதியஸ்தர்களும் பில்லி சூனியம் மாந்திரிய கட்டில இருக்கிறவங்களையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அவனும் அதுக்காக ஜெபம் பண்ணி வந்திருப்பான். உங்களுக்கு எனக்கு ஜெபம் பண்றதுக்காக ஆல்நைட் பிரேயருக்கு போகாதீங்க. இந்த அமாவாசை பிரேயரும் அதுதான் நடக்குது. பயந்து போய் ஜெபம் பண்ண போறது. நைட்டு தான் பிசாசு அணுகலிக்கும், நைட்டு தான் பல, அதுவும் அமாவாசை, அதாவது அமாவாசை போன்ற சில நேரங்களிலோ இரவு நேரங்களிலோ நம்முடைய சரீரத்துல சில மாற்றங்கள் வரும், பலவீனங்கள். அது எப்போ நம்ம நல்ல சரீரம் அந்த ஓய்வு எடுக்க போற நேரத்துல தான் சரீரத்துல இருக்கிற சில பெயின் வலிகள் வெளிப்படும், அதிகமா உணர முடியும். அதே மாதிரி சரீரம் எப்பொழுது அதிகம் பலவீனப்படுதோ அப்பா சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் நம்ம உணர முடியும், அது வரைக்கும் தெரியாது. ஆனா இதுக்கு ஒரு காரணம் வச்சிடும். நைட் நேரம் வந்தா பிரச்சனை, பிசாசு வந்துதான் என்ன இது மாதிரி போராட்டம் வருது, இல்ல வெள்ளிக்கிழமை தான் இது நடக்குது அப்படின்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா எனக்கு இப்படி நடக்குது, அமாவாசை ஆனா இப்படி நடந்துருது. ஏதாவது ஒரு காரணத்தை தேடக்கூடிய மனநிலையில நாம் இருந்தா தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவங்க கேட்கிறாங்க, சீஷர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? இவன் செய்த பாவமோ? பாருங்க, அவர்களுடைய கண்ணோட்டம் என்ன? வியாதி என்றால் சாபம், தேவனுடைய கோபம், தேவனுடைய கோபத்தினால் வர்றது. அதுவும் குருடனா பிறக்கிறது, குஷ்டரோகியா வர்றது. நான் ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறேன், குஷ்டரோகத்தை குறித்து பேசும்போது நியாயப்பிரமாணத்துல சொல்லும் பொழுது ஒரு மனிதர் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு அந்த குஷ்டரோகத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதோ அவன் செய்த பாவத்தினால தேவனுடைய கோபத்தினால அந்த அவனுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை நம்புறாங்க. அதனாலதான் கேட்கிறாங்க. அவங்க பாவத்தினால வந்துச்சான்னு கேட்கல, அப்படியே கேட்டிருக்கு, யாருடைய பாவத்தினால வந்துச்சுன்னு கேட்கிறாங்க. பாவத்தினால வந்துச்சான்னு ஆண்டுகிட்ட கேட்கல, யாருடைய பாவத்தினால வந்துச்சு? இவனுடைய பாவமோ இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ? அப்படின்னா அவங்களுக்கு அந்த வியாதியினுடைய வந்த நோக்கமே பாவம் தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு நாம சில காரியங்கள்ல நமக்கு வருகிற பிரச்சனை காரணமே இதுதான். எனக்கு வருகிற பிரச்சனைக்கு, எனக்கு வருகிற பலவீனத்துக்கு, எனக்கு வருகிற வியாதிக்கு எனக்கு இதுதான் காரணம் என்று நாம் யூகிக்கிற எதுவுமே சரி கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம மனசு அப்படி சில இடங்கள்ல
நமக்கு அப்படி நம்முடைய புரிந்து கொள்வதற்குள்ள நம்மளை கொண்டு போயிடுச்சு. நம்ம மனசுல அப்படி பதிஞ்சிருச்சு. எதனாலதான் எனக்கு இது நடக்குது, எதனாலதான் எனக்கு இப்படி வருது? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க சொல்லியிருந்தேன். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் போய் கடந்த நாள்ல போன வாரத்துல போய் பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். என்ன ஹார்ட் ப்ராப்ளம், ஆனா ஹார்ட் ப்ராப்ளம், மைல்டு அட்டாக். ஆனா அவங்க ஏதோ கேஸ்ட்ரிக் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கான மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. அது இன்னும் சிவியர் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அவங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்டா எடுத்து பார்க்கும் போதுதான் இது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, என்ன அதுவும் மைல்டு அட்டாக்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நிறைய நேரங்கள் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் நம்ம வேற ஒரு தீர்வு இதுதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான காரணத்தை நம்ம பல நேரங்கள் அறியாம இருக்கிறோம். ஒரு பிரச்சனையுடைய, ஒரு வியாதியினுடைய உண்மையான தன்மை என்ன, ஏன் இது நடக்குது என்கிறத நம்ம முழுமையா அநேக நேரங்கள் அறிந்து கொள்ளவில்லை. இப்போ அவங்க சொல்றாங்க, பாவம், இவன் குருடனாய் பிறந்தது பாவம், பாவத்தினால பிறந்தான். ஆனா யார் பாவம்? அதுதான் இவங்க கேள்வி. இவன் செய்த பாவமா? கடவுள்கிட்டே கேட்கிறாங்க. பாவத்தினால பிறந்திருக்கிறான், யார் செய்த பாவம்? கடவுள்கிட்டே நம்ம எப்படி கேட்கிறோம்? அன்னைக்கு ஆண்டவருடைய பல காரியங்களை நம்ம எப்படி கேட்கிறோம்? பாவத்தினால் வந்துச்சுன்னு கேட்கல. அப்படி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. யாருடைய பாவத்தினால் வந்துச்சு? நம்ம அநேக நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிற கேள்வி அப்படிதான். எதனால வந்துச்சுன்னு இல்ல, நம்ம ஒரு மனதுல ஒரு காரியத்தை யோசித்து, என்ன இவன் ஏதாவது செஞ்சிருப்பானோ ஆண்டவரே, அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம்? இதுக்கு காரணம் யாவனோ மாந்திரம் வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான், அது யாரு? இதுதான் நம்ம மைண்ட். ஒரு ஒரு மாசத்துக்கு முன்ன ஒரு ஃபேமிலியை சந்திக்க போயிருந்தேன். வெளியில இடத்துல ஒரு ஊர் போயிருக்கும்போது ஃபேமிலியை சந்தித்து ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க மகளுடைய திருமண காரியத்துல பலர் சொன்னாங்களாம், மருமகனா வரப்போறவங்க குழந்தை பிறக்காது. ஏன் குழந்தை பிறக்காது? யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு. உடனே அவங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லியிருக்கிறார், இந்த தெருவுல, ஏன்னா அவர் அந்த ஊருக்கு, அந்த ஊர்ல அவங்களுக்கு யாருக்கு பிரச்சனை இருக்குன்னு கரெக்டா அவருக்கு தெரியுது. தெரியுமா தெரியாதா? யாருக்கு பிரச்சனை இருக்கு கரெக்டா சொல்ல, இந்த ஊர்ல இந்த தெருவுல இவங்க தான் ஏதோ செஞ்சிட்டாங்க. உடனே இவங்க போய் விசாரிச்சு பார்த்துருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு முன்னால பகை இருந்திருக்கு, பிரச்சனை இருந்திருக்கு. உடனே கெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவனாலதான். எப்படி எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவம் போயிட்டு இருக்குது பாருங்க. நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதை வைத்து கடவுள்கிட்ட கேட்டு இருக்கிறோம். இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் இவன் செய்த பாவம் தான், இது பாவத்தினால வந்ததுதான். ஆனா யார் செய்த பாவம்? அவனுக்கு அது பதில். சில காரியங்களுக்கு நம்ம பதில் தெரிஞ்சாகணும்னு இருக்கிறோம். நமக்கு தேவை அற்புதம்னா பதில் எதிர்பார்க்காதீங்க, அற்புதம்னா அற்புதத்தை எதிர்பாருங்க. கவனிக்கிறீங்களா? இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இவன் குருடனா பிறந்தது யார் செய்த பாவம், அது கண்டுபிடிக்கணும். பெற்றோர் செய்த பாவம், பெற்றோர் செத்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவன் செய்த பாவம் இவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும். என்ன பாவம்? இன்னைக்கு நிறைய நம்ம அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம், அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 3ஆம் வசனத்தை வாசிங்க. இது இவன் செய்த பாவமும் அல்ல, பாருங்க, இயேசு சொல்லுகிறார், இது எந்த பாவமும் கிடையாதுப்பா. இவன் செய்த பாவமும் கிடையாது, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் கிடையாது. தேவனுடைய கிரியையில் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்.
அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல காரியங்களுக்கு, ஒரு வியாதிக்கு, ஒரு குறைவுக்கு, ஒரு இழப்புக்கு பல முகாந்தரங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அதிலே தேவன் மகிமைப்படுவதற்காக இதை தேவன் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தத்தை காணுமே. இந்த பலவீனம், இந்த பிரச்சனை, இந்த வியாதி என் வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். இது சொல்லப்படுகிறது, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்துல வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். எதுக்காக பிறந்தான்? இவன் செய்த பாவம் கிடையாது, பெற்றோர் செய்த பாவம் கிடையாது. இவன் இப்படி பிறக்கணும். இவன் இப்படி பிறக்கிறது மூலமாக தேவனுடைய, அதாவது இந்த உலகத்துல மாம்சத்துல இயேசு பிறந்த பொழுது, மாம்சத்துல பிறந்த அவரை தேவனுடைய குமாரன் என்று அவர் வெளிப்படுத்துவதற்கு பல அற்புதங்களை அவர் செய்தார். அதுல ஒரு அற்புதம், இதன் மூலமா தன்னை தேவனுடைய குமாரன், தான் தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துவதற்கு இவனுக்கு இந்த அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, தேவனுடைய கிரியை. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும், தேவன் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவதற்கு அந்த குறைய வச்சிருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தத்தை காணுங்க. ஒரு குறை இருக்கு. இந்த குறை ஏதோ ஒரு சரீர பலவீனமா இருக்கலாம், குழந்தை இல்லாம இருக்கலாம், திருமணமாகாம இருக்கலாம், ஏதோ ஒரு குறை இருக்கு. இந்த குறை தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு அதை அனுமதித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவுதானா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படாம வேற யார் வாழ்க்கையில அவர் மகிமைப்படுவார்? அதே போல பாருங்க, அது யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசருடைய சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே லாசரு மரித்து போனான். அவங்க எதிர்பார்த்தது என்ன? லாசருடைய சகோதரிகள் எதிர்பார்த்தது என்ன? நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், அவன் மறியாமல் இருக்கும்படிக்கு நீர் அற்புதம் செய்திருக்கலாமே. ஆனா இயேசு அவன் வியாதியாக இருந்தான் என்று சொல்லும் பொழுது தாமதிக்கிறார். அநேக நேரங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தாமதிக்கிறார் என்பது நாம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை மறந்துட்டார் என்று, கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி. ஆனால் அங்கே இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய நாமம், தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய மகிமையை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த தான் நேசிக்கிற சகோதரன், தான் நேசிக்கிற ஒரு குடும்பத்துல ஆண்டவர் ஒரு இழப்பை, ஒரு மரணத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதிச்சதுக்கான நோக்கம், அவருடைய கிரியை உங்க வாழ்க்கையில வெளிப்படணும், அவங்க மகிமை, அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்ன மறந்துட்டார், ஆண்டவர் எனக்கு கைவிட்டுட்டார், ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை என்றால் அதை சரி பண்றதற்கு நாமளே பல காரியங்களை முயற்சி செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் நீங்களே முயற்சி செய்து எல்லாவற்றையும் சரிப்படுத்த முடியும் என்றால் அப்படி என்றால் தேவன் எதற்கு? நீ ஒவ்வொரு காரியங்களும் நீங்க இப்படி யோசிங்க, ஏன் இந்த பிரச்சனை வந்தது, எதற்காக இந்த பிரச்சனை வந்து ஆராய்ந்து அதற்கு பல காரணங்களை தேடுகிற நாம, எனக்கு வந்த இந்த பிரச்சனையில தேவனுடைய மகிமை வெளிப்படணுமா, தேவனுடைய நாம மகிமைப்படணுமா, தேவனுடைய கிரியை வெளிப்படணுமா, இல்ல இதற்கு நான் முயற்சி எடுக்கணுமா? முயற்சி எடுத்து நீங்கள் அதுல மாற்றத்தை
அதை காண வேண்டும் என்றால் முயற்சி எடுக்கலாம். ஆனால் தேவனுடைய கிரியை வெளிப்படும்னா நீங்க அதற்கு காத்திருக்க. அல்லேலூயா. இதற்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதுல தீர்வு கிடைக்காது. கிடைக்கிறது போல இருந்தாலும் அது முழுமையா தீர்வாகாது. நிறைய நேரங்கள் நமக்கு வர்ற வியாதிக்கு உடனே தீர்வு எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றேன், டாக்டர்ஸ் மருத்துவர்கள் டாக்டர்ஸ் போகக்கூடாது, மருத்துவம் பார்க்கக்கூடாது என்று சொல்ற டாக்டர்ஸ் மருத்துவர்கள் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அந்த அறிவின் அடிப்படையிலே அவர்கள் நமக்கு சில ஆலோசனை கொடுப்பாங்க. இதை சீக்கிரமா பண்ணுங்க, இதை சீக்கிரமா செய்யுங்க, இதை உடனே பண்ணாதான் நல்லது. சிலர் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்திலே செயல்படலாம். அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது என்ன. ஆனால் கர்த்தருடைய நாமும் உங்க வாழ்க்கையில மகிமைப்படணும், கர்த்தர் மகிமைப்படணும் நீங்க விரும்புனீங்கன்னா அதற்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வீட்டுல நான் சொன்ன ஒரு காரியத்தை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். கவனிங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அநேகருக்கு தரிசனமாய் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இயேசு அநேகருக்கு தரிசனமாய் கொண்டிருக்கிற வேளையில பேதுருவும் சில சீஷர்களும் கடல்ல போய் மீன் பிடிப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. பேதுரு சொல்லுகிறான், அவங்க எல்லாத்தையும் பார்த்து நான் மீன் பிடிக்க போவோம்னு சொன்னாங்க. உடனே புறப்பட்டு போனாங்களாம். உடனே போய் என்ன சாதிச்ச? என்ன இருக்கு பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு? இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எல்லாம் உடனே நடக்கணும், உடனே நடக்கணும், உடனே நடக்கணும். ஆனா ஒண்ணு நடக்கும். உடனே புறப்பட்டு போனார்கள். உடனே வீட்டை கட்டணும், உடனே எல்லாத்தையும் செய்யணும், உடனே. கர்த்தருக்காக காத்திருக்கிற அனுபவம் நமக்கு கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்க நான் தொடர்ந்து அதை வாசிக்கும் 1ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அடுத்து 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இல்ல, அங்க அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் 42ஆம் வசனம் வாசிங்க. உறுதியாய் தரித்திருந்தார்கள். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு பரமேறி போறதுக்கு முன்பாக சீசர்கிட்ட சொல்றாரு, நான் வாக்கு பண்ண பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில காத்திருங்கன்னு சொன்ன பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் அவர்கள் ஜெபத்துல என்ன செஞ்சாங்களாம்? தரித்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரத்துல பேதுருவும் அன்றைய தினம் ரட்சிக்கப்பட்ட 3000 பேருக்கு சொல்லுகிறான். ஆலோசனை சொன்ன அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் எல்லாத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்களாம். 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது சபையில ஒரு பிரச்சனை. சபை வளர்ந்து பெருகிச்சு. முதல்ல 3000, அப்புறம் 5000, அப்புறம் கொஞ்சம் ஏறக்குறைய எல்லாரும் எருசலேமில் ரட்சிக்கப்பட்டு சபை வளர்ந்து போகுது. அதே மாதிரி சபைக்கு நிறைய காணிக்கை நிறைய வந்துருச்சு. எப்ப பிரச்சனை வரும்னா காணிக்கை அதிகமா வரும்போது பிரச்சனை வரும். எங்க போகுது, யார் போகுது? அப்போ கிரேக்கர்கள் பிரச்சனை எழுப்பிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு விதவைகளுக்கு போஷிக்கிறது தான் அன்னைக்கு சபையில சாப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு ஆட்களை வர வைக்கிறதுக்கு சாப்பாடு போடுறாங்க.
விதவைகளை விசாரிக்கணும், விதவைகளுக்கு ஆகாரம் போஷிக்குன்னு சொல்லி அன்னைக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்ப கிரேக்கர்கள் சொல்றாங்க, எங்க நீங்க எல்லாம், ஏன்னா பெரும்பாலும் அன்னைக்கு இருந்தது எல்லாமே யூதர்கள், அதனால கிரேக்கர் சொல்றாங்க, எங்க விதவைகளை நீங்க எல்லாம் சரியா விசாரிக்கிறது இல்லைங்க, உங்க ஆளுக்க மட்டும் பாக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு உடனே வரிஞ்சு கட்டிட்டு, அப்படியா இருங்க நானும் எல்லாத்தையும் பார்த்து சரிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லல. பேதுரு என்ன சொல்றாரு, ஏன் வேலை அது கிடையாது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் உறுதியா, எனக்கு உள்ள வேலையில நான் உறுதியாய் தரித்திரு. பாருங்க, நமக்கு எந்த தேவை இருந்தாலும் எந்த அழுத்தம் வந்தாலும் ஜபத்துல வேத தியானத்துல நமக்குரிய காரியங்களை தரித்திருக்கிற அனுபவம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள்ல இத சவுல் ராஜாவா இருந்த நாட்கள்ல பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமா வந்தாங்க. சாமுவேல் சொல்லிட்டு போறான், நான் வர்ற வரைக்கும் பலி செலுத்தக்கூடாது. பெலிஸ்தர் நெருக்கி வர்றதுனால சவுல் அதாவது தன்னிடத்துல ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு போறதுனால அவன் பலி செலுத்துவதற்கு போயிட்டான், பலி செலுத்திட்டான். அதனால தேவன் அவனுடைய ராஜ்யபாரத்தையே அவனுக்கு அப்புறப்படுத்தினான். காத்திருக்கல. அழுத்தம் வரும்பொழுது சில நேரங்கள் நம்ம காத்திருக்கிறது, எங்க சபைக்குள்ள பிரச்சனை வருது, உடனே பேதுரு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை தீர்க்கிற காரியங்கள் இறங்கல. அதுக்கு பதிலா சபையில அங்கே இருக்கிற சில ஆட்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமா, ஏன்னா என்னுடைய வேலை என்ன, நான் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் எனக்கு உள்ள காரியங்களிலே நான் உறுதியா இருந்தாலே கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டியதை அவர் ஏற்ற நேரத்துல செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1ஆம் அதிகாரத்துல அவர்கள் ஜெபத்துல உறுதியா இருந்ததுனால, அவர்கள் தரித்திருந்ததுனால, 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாள் என்று வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் என்ன செஞ்சார், இறங்கி வந்தார். இவங்க ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. ஆண்டவர் இந்த நாள்ல இந்த மணி நேரத்துல பரிசுத்த ஆவி உங்களுக்கு ஊற்றுவேன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? பிதாவுடைய வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க, எருசலேமில காத்திருங்க, இதுதான் சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனா பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியான அவர்கள் மேல என்ன செஞ்சார், வாக்கு தத்தம் நிறைவேறிச்சா, நீங்க உங்க காரியத்துல நீங்க உறுதியா இருந்தா, ஜெபம் பண்றதுல வேதத்தை தியானிக்கிறதுல, நீங்க எந்த ஊழியத்தை செய்தீங்களோ அந்த ஊழியத்துல நீங்க ஒரு சில காரியங்கள் நம்ம செய்கிற வேலையில உறுதியாய் இருந்தாலே, அதுல தரித்திருந்தாலே, அதை விட்டுட்டு அடுத்து மாறிடக்கூடாது. ஜெபம் பண்ணணும்னா ஜெபத் பண்ணத்திலும் உறுதியா இருங்க. வேலை இதா வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது, என்ன அழுத்தங்கள் வரும்பொழுது ஜெபத்தை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. பிரச்சனை வருதுன்னு நிறைய பேர் பிரச்சனை வந்த உடனே ஜெபம், ஆண்டவரை தேடுறது, ஆராதிக்கிறது. சொன்ன சபை கூடுகையை விட்டு விடாது. பைபிள் வசனமே சொல்லியிருக்கு, எபிரேயர் 10:25. நீ அந்த நேரத்தை வேற எத்தனை பஞ்சாயத்து வந்தாலும் சரிதான், எவ்வளவு முக்கியமான காரியம் வந்தாலும் நான் சொல்றேன், விட்டு கொடுக்காதீங்க. அதுல உறுதியா இருந்து பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யணும் கர்த்தர் உங்களை கொண்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு போயிட்டா நல்ல சாப்பாடு உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருப்பாரு, உனக்கு அவர் பேசுறதுக்கு ஆண்டவர் வார்த்தையை வச்சிருப்பாரு. அதுக்கு முன்னால போயிட்டா திருப்பி கிடைக்குமா? அதுல உறுதியா இருக்கணும். ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை வாசிக்கிறதிலும் உறுதியா இருக்கணும். நீங்க உறுதியா இருந்தா, நீங்க தரித்திருந்தால் தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். எது எப்படி இருக்க முடியும்? சில பிரச்சனைனாலதான், அழுத்தத்தினால்தான், யாரோ சொல்ற வார்த்தைகள், நமக்கு இருக்கிற அழுத்தத்தினால்தான் நம்ம ஓடுறோம். தயவு செய்து ஓடுறத விட்டுட்டு அமர்ந்துருங்க. இன்னைக்கு சங்கீதத்துல அதான் வாஸ்தவம், என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்து. ஆத்துமாவை முதல்ல அமர வச்சிட்டீங்கன்னா எல்லாம் அமர்ந்துரும். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற அனுபவம் இருந்தா, நான் சொல்றேன், எத்தனையோ விஷயத்துல கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பார். தேவையில்லாத அலைச்சல், வீணான அலைச்சல் உங்களுக்கு இருந்திருக்காரு, வீணான பணவரையும் இருந்திருக்காரு. கர்த்தர் செஞ்சிருக்க வேண்டியதை நீங்களே சாதிக்கக்கூடிய நிலையில நீங்க மாத்திட்டீங்க. கர்த்தர் செய்ய நினைத்த விஷயத்த, ஏன்னா அவர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட நினைச்சார். தேவனுடைய கிரியை உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று தேவன் உங்களை அதற்காகவே தெரிந்து கொண்டார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாராம். பார்வோனை எதற்காக தெரிந்து கொண்டாராம்? தம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காக. பார்வோனை கொண்டுதான் கர்த்தர் பலத்த தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தினார். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் பார்வோன். அவனுடைய இருதயத்தை அவரே கடினப்படுத்தினார். அதனால்தான் தேவனுடைய கரத்தை அவங்களால பார்க்க முடிஞ்சது, தேவ வல்லமை அவர்களால் பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் உங்க கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை உணருங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற தேவை, உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி உங்க மனதில் இருக்கிறதை கொண்டு ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு இப்படியாக யோசித்து பாருங்க. தேவன் என்னை எதற்காக இதை அனுமதிச்சிருக்கிறேன்? அவருடைய நாம் மகிமைப்படும், கர்த்தர் அவருடைய வல்லமை வாழ்க்கையில வெளிப்படும், அவருடைய கிரியை எனக்கு வெளிப்படணும். இந்த உணர்வு, இந்த எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கையில இருந்தா, நீங்க தேவனுக்காக காத்திருக்கும் போது, நீங்க தரித்திருக்கும் போது, ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பலத்த காரியங்களை செய்வார், அற்புதத்தை செய்வார். எத்தனை பேரை சுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், இதற்கு காரணம் என்ன? தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக. அல்லேலூயா. ஒரு இழப்பு வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கை வெளிப்படணும், தேவன் மகிமைப்படும். உங்க வாழ்க்கையில மகிமைப்படாம, என் வாழ்க்கையில தேவன் மகிமைப்படாம, ஆண்டவர் எத்தனையோ ஒரு வாழ்க்கையில கிரியை செய்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார், அதனாலதான் தாமதிக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். கண்களை மூடி செபிப்போமா? அல்லேலூயா.